டெல்லி வீட்டுக்கு வந்திருந்தாங்க. டெல்லி யார்? ஃப்ரெண்டு மேடம். உங்கள் ஃப்ரெண்டு. இவங்களுக்கு? அவருக்கு ஹஸ்பண்ட் மேடம். ஹஸ்பண்ட். எப்படி உங்களுக்கு தெரியும்? இவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டும்போது ஒய்ஃபு சொல்லியிருந்தாங்க. அப்பப்போ அவங்க வீட்டுக்கு வருவீங்களா? இல்லை மேடம், அப்போலாம் வர மாட்டேன். அவங்க வீட்டில் இருந்தேன் நான். ஏன்? எனக்கு சின்ன பிரச்சனை மேடம், அதனால் அவர் வீட்டில் இருந்தேன் நான். என்ன பிரச்சனை? கொஞ்சம் கடன் தொல்லை மேடம், அதனால். ஒரு நிமிஷம், உங்கள் பேர் மகேந்திரன் சொன்னீங்களா? இவர் பேர் என்னம்மா? எனக்கு மனோகர்னு சொல்லியிருக்கேன். மனோகரா? மனோகர் இல்லை மேடம், மகேந்திரன். மனோகர் நீ சொன்ன. இல்லைங்க மேடம், மகேந்திரனா சொல்லிடுறேன், கேட்டு பாருங்க. மனோகர். சரி, இப்போ ஏதோ உங்க மேல ஏதோ ஒரு கேஸ் இருக்காமே, என்ன கேஸ்? கேஸ்னா இன்னும் அவங்கள எதுவும் கம்ப்ளைண்ட்லாம் கொடுங்க மேடம். என்னப்பா கேஸ்? கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுங்க மேடம் அவங்கள. சரி, கம்ப்ளைண்ட் கொடுக்கல, எதுக்காக போலீஸ் உங்களை தேடுறாங்க? அதான் கடன் தொல்லை மேடம், கடன் ஆயிடுச்சு, வீட்டு விட வந்துட்டு மேடம். எதுக்காக கடன் வாங்கினீங்க? வண்டி வாங்கிட்டு மேடம். என்ன வண்டி வாங்கினீங்க? சும்மா விட்டேன் மேடம். எதுக்காக? ஓட்டுறதுக்கு தான் மேடம். அதுக்கப்புறம் என்னாச்சு? அது என்ன வண்டி மேலே கேஸ் இருக்குது எனக்கு தெரியாது, என்கிட்ட ஏமாற்றி விற்றுட்டாங்க மேடம். என்ன கேஸ் இருக்கு அந்த வண்டி மேலே? வண்டி திருடி போயிட்டுருக்காங்க. அந்த வண்டியை என்ன வச்சு இந்த ஓனர்கிட்ட இருந்து ஒருத்தர் திருடி போய் வச்சுருந்துருக்காங்க. சரி, அதை கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சி எடுத்து வந்துட்டாங்க வண்டியை. அந்த வண்டி மேலே அங்கே என்ன திருடி போனோம், எது 2-3 கம்ப்ளைண்ட் ஆகிட்டு இருக்குது. அது எனக்கு தெரியாமல் மறைச்சி என்கிட்ட விற்றுட்டாங்க. என்ன கம்ப்ளைண்டாக இருக்கு? அது கம்ப்ளைண்ட் தெரியல மேடம், கேஸ் ஆகி தான் சொன்னாங்க, என்கிட்ட எனக்கு தெரியாது அதை பற்றி. அதனால எதுக்காக போலீஸ் உங்களை தேடணும்? ஏன்னா நீங்க தேர்ட் ஓனர் தானே? தேர்ட் ஓனர் தான் மேடம், அந்த செகண்ட் ஓனர் இறந்துட்டார் மேடம். சரி, காலையில எதுக்காக திவ்யா தேடி நீங்க வந்தீங்க? கல்யாணம் முருகன் எதுக்காக உங்களை கூட்டிட்டு வந்தாரு? கல்யாணம் பண்ணிக்க மேடம். கல்யாணமா? என்னங்க கல்யாணம்னா உங்க லாங்குவேஜ்ல என்னப்பா அர்த்தம்? கல்யாணம் திருமணம் மேடம். திருமணம். அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இப்போ நீங்க தான் சொன்னீங்க. மேடம். டெல்லியோட மனைவின்னு சொன்னீங்க. சோ இப்போ மறுபடியும் நீங்க வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? இல்லை மேடம், அவர் விட்டுட்டு இவங்க வந்துட்டாங்க மேடம். யாரு விட்டுட்டு வந்திருக்காங்க? விட்டு வரல. சோ அவர் விட்டுட்டு வந்தாலும் நீங்க வந்து கல்யாணம் பண்ணிப்பீங்களா? கல்யாணம்னா என்ன விளையாட்டா? உங்களுக்கு எவ்வளவு கல்யாணம் இருக்கு? கல்யாணம் ஆகணும் மேடம். 2 கல்யாணம் நடந்திருக்குன்னு சொன்னாங்களே. இல்லைங்க மேடம், எனக்கு கல்யாணம் எதுவும் ஆகணும் மேடம். பொய் சொல்லாதீங்க. கல்யாணம் ஆகணும் மேடம். பொய் சொல்லாதீங்க மகேந்தர். இல்லைங்க மேடம், உண்மையை தான் சொல்கிறேன். நாங்க கேட்டுட்டு தான் வரோம், ஃபுல் டீட்டெயில்ஸோட தான். அது மட்டும் இல்ல, உங்க ஃப்ரெண்ட்ஸே உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. சரிங்க மேடம். அதனால தான் நான் அந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். இல்லைங்க மேடம், கேட்டு கூட பாருங்க, எனக்கு கல்யாணம் எதுவும் ஆகலை மேடம். சரி, முருகன் இந்த பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி தான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு. ஆமாம் மேடம். ம், என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தாரு? சரி, கல்யாணம் பண்ணி தான் வைக்கணும்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன் மேடம். என்னைக்கு? இன்னைக்கு கூப்பிட்டு வந்தேன் மேடம். சரி, நேத்து சொன்னாரா? சொன்னார் மேடம். நேத்து சொல்லி நீங்க கிளம்பி வந்துட்டீங்க. இன்னைக்கு காலையில வடபழனி கோயில்ல கல்யாணம் சொன்னாரா? ஆமாம், இவங்க தான் வட பயணி வாங்க கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த பொண்ணு மேல உங்களுக்கு ஆசை இருந்துச்சா? அப்படிலாம் எதுவும் இல்லை மேடம். அப்போ எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க? கல்யாணம் பண்ணலாம் மேடம், நான் தனியாக தான் இருக்கேன். இப்போது வீட்டில் வந்து துணி துவைப்பது சாப்பாடு வைப்பது வேறு யாரும் கிடையாது. நான் முருகன் வீட்டில் தான் இருக்கேன். ஓ, ஸோ உங்களுக்கு மனைவி வேணாம், வேலைக்காரி தேவை. அப்படிலாம் இல்லைங்க மேடம். இப்போ அதானே சொன்னீங்க, இந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்காக தான் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறேன். வீட்டு வேலை இல்லை மேடம், துணி அதாவது நான் தனியாக இருக்கேன் மேடம். கல்யாணம் பண்ணி இப்போ இங்கே கடன் கொஞ்சம் ஆகிடுன்னு சொன்னேன்ல. சரி, அதுக்கு சம்பாதிச்சு கடத்தெல்லாம் கொடுத்துட்டு நான் வீட்டோட இவங்க கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் கூட தான் மேடம் சொன்னேன். சரி, கடன் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்றீங்க. கடனுக்கும் கல்யாணத்துக்கும் என்னப்பா கனெக்ஷன்? கல்யாணம் முருகன் வீட்டில் தான் இருக்கேன் நான். சரி, அவங்க வீட்டில் இருக்கும்போது நான் முருகன் வீட்டில் இருக்கீங்களா இல்லை டெல்லி வீட்டில் இருக்கீங்களா? டெல்லி வீட்டில், முருகன் வீட்டில் தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் டெல்லி வீட்டில் தானே இருந்தீங்க? முருகன் வீட்டில் தான் மேடம் ஃபஸ்ட்டு இருந்தேன் நான். அங்கே பிரச்சனை ஆகிட்டு தான் சொல்லிட்டு. என்ன பிரச்சனை? அந்த கடன் வாங்க எங்கள் ஊர்லேருந்து ஒருத்தர் தெரிஞ்சிச்சு நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு முருகன் வீட்டில் இருந்தேன். அதனால் டெல்லி வீட்டில் போயிட்டு இருந்தேன். அப்போ தான் இவங்க வந்தாங்க. ஸோ முருகன் வேற எந்த பொண்ணு சொல்லியிருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு வந்திருப்பீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? அப்படியே இல்லை மேடம். இவங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் தான் சொன்னீங்களே, எங்களுக்கு வீட்டில் வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் தேவைன்னு சொல்லி. அது திவ்யா இல்லைனாலும் வேற எந்த பொண்ணா இருந்தாலும் நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பீங்களே. அப்படி இல்லைங்க, வேலைக்காக நான் கல்யாணம் பண்ணேன் மேடம். இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன் நான். ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியும் மேடம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடின்னு சொல்லி நீங்க வந்திருக்கீங்கல்ல? ஆமாம் மேடம். ஏன் வந்தீங்க அதுதான் கேட்குறேன். இவங்க எவ்வளவு பணம் கொடுத்தீங்க முருகனுக்கு? எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? பணம்லாம் எதுவும் கொடுக்கல. போய் சொல்லாதீங்க. என்கிட்ட பணமே இல்லை மேடம், நான் எதுவும் பணம் கொடுப்பேன்? முருகன் கட்டாயப்படுத்தி தான் உங்களை இங்கே கூட்டிட்டு வந்திருக்காரா? கட்டாயப்படுத்தி கொண்டு வரல மேடம். உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? முதல்ல அந்த முருகன் தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திருக்காரு.